வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் மீன ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி கூறுகிறேன். இது நாள் வரை கும்பராசிக்கு ஜென்மத்தில் இருந்து வந்த சனி விலகி மீன ராசியில் ஜென்மச்சனியாக சஞ்சாரம் செய்ய போகிறார். மார்ச் 29, 2025 இருந்து ஜூன் 3, 2027 வரை அங்குதான் இருப்பார். உலக அளவில் உள்ள மாற்றங்களுக்கும் தனிமனித வாழ்வில் நடைபெறும் முக்கிய மாற்றங்களுக்கும் சனிதான் முக்கிய பங்கு வகிக்கிறது. சனி பயிற்சிதான் அதிக நாட்கள் நீடித்திருக்கும். ஏனெனில் சனி ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் கால அளவு 2.5 வருடங்கள் ஆகும். மீன ராசிக்கு ஜென்மச்சனி. இந்த மீன ராசிக்காரர்களுக்கு வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் மன நிம்மதி இருக்காது. இது நாள் வரை விரயச்சனியாக இருந்தது இப்பொழுது ஜென்மச்சனியாக தலையில் ஏறிக்கொள்ளும். ஜென்மத்தில் சனி வரும்போது அமைதியாக இருக்க வேண்டும், நிதானமாகவும் இருக்க வேண்டும். கர்மாவை கழிக்க வேண்டிய காலகட்டம். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இயற்கையிலேயே பங்காளி தகராறு இருக்கும். இந்த காலகட்டத்தில் இன்னும் அதிகமாக ஏற்படும். மீனராசி நீர் ராசி ஆகினால் மனம் சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கும். உடல் சோர்வடையும். உணவு வேளைக்கு தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். யோகா, தியானம், மெடிடேஷன் பண்ணுவதை பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் மனம் அமைதிப்படும். உடம்பை சுறுசுறுப்பாக வைத்து கொள்ளுங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றினால் மிக நல்லது. நீண்ட நாள் நட்பு சில சமயங்களில் முறிந்துவிடக்கூடிய அபாயம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். வாழ்க்கையில் திடீரென்று மாற்றங்களும் நடக்கும், தடுமாற்றங்களும் நடக்கும். மாணவர்கள் படிப்பில் சிறிது மந்தமாக இருப்பார்கள். சனி நடக்கும்போதுதான் தன்னை பற்றிய ஒரு தெளிவு கிடைக்கும். உள்ளிருக்கும் திறமைகள் எல்லாம் வெளிக்கொணரும் காலமாக இந்த காலகட்டம் இருக்கும். சனி தன் 3ஆம் பார்வையால் முயற்சி ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால் களத்திர ஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையால் தொழில் ஸ்தானத்தையும் பார்ப்பதினால் தொழிலில் சரியாக இருக்கும். பொதுவாக சனி வலுத்தவர்கள் பூர்வீக ஊரில் வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள் அவர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரர்கள் யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம். வண்டி வாகனங்களில் கவனம் தேவை. இவை யாவுமே பொதுவான பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பு பொறுத்துதான் வாழ்க்கை நிலை அமையும். குரு வீட்டில் சனி வருவதனால் மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும். அன்னதானம் செய்வதன் மூலம் சனியின் தாக்கம் குறையும். ராமேஸ்வரம் சென்று சாமியை தரிசித்து வந்தாலும் நன்மைகள் நடக்கும். நன்றி, வணக்கம்.